ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மோடி கவர்மெண்ட் வந்து அதானிக்கு அம்பானிக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் தான் வந்து இந்தியாவை ஆளுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்துக்கு இந்தியாவே வந்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறாங்க. பாக்கி பாமர மக்கள்லாம் வந்து இப்படி நாசமாக போனாலும் மோடி கவர்மெண்ட்டுக்கு அக்கறை பண்ணல. பாருங்கள், எலெக்ஷன் வந்து நடக்கிற மட்டும் அந்த முடிகிற மட்டும் இந்த இது இல்லை விலை ஏற்றலை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்படி சாதமாக வந்து 3 ரூபா விலை ஏற்றிட்டாங்க. இது எவ்வளோ ஐயோக்கியத்தனம் இது. 3 ரூபா ஏறிக்கும் போல இருக்குது. யார் எதிர்பார்த்தாங்க? யாருமே எதிர்பார்க்கலைங்களே. யார் அவங்க எதுவுமே வந்து எதிர்பார்க்காத நேரத்தை எதையும் தான் செய்வாங்க. மக்கள் எதுவும் எதிர்பார்க்கல அதே செய்வாங்க. மக்களுக்கு எது வந்து இதாக இருக்கோ அது இதாக இருக்கோ அதை தான் அவங்க செய்வாங்களோ. மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு அபிப்பிராயமே கிடையாது. மக்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க. இல்லை, எதிர்பார்க்கல சார். திடீர்னு ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போது என்ன ஆகும்னு தெரியல. இப்போ 3 ரூபாய் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க காலையில். ஏறதான் ஏறும். இப்போ இருக்கிற நிலைமை ஏறதான் ஏறும் போல இருக்கு. இது வரைக்கும் மற்ற கேஸ் விலைலாம் ஏறும்போது பெட்ரோல் விலை இது கொஞ்சம் ஏற்றி இருக்கிறது அட்மிசபிள். இனிமேல் ஏற்றாமல் இருந்தால் நல்லது. இனிமேல் ஏன்னா அது கன்சூமர் எல்லாருமே இதனால் என்ன இம்பேக்ட் ஆகும்னாக்கா விலைவாசி எல்லாமே ஏறும். அதனால் பெட்ரோல் விலை இதுக்கு மேலே ஏற்றாமல் இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கோடி புண்ணியம். கண்டிப்பாக ஏறும். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வார் நின்னா தான் குறையும். எந்த கவர்மெண்ட்டும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். இது சந்தை இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துன்னு தான் இருக்கும். அரசு என்ன பண்ண முடியும்? எங்கேயோ நடக்கிற சந்தைக்கு அரசு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது முழுக்க குறைச்சிக்கணும். நடந்து போட்டோம், தேவைப்பட்டால் மட்டும் வண்டியில் போட்டோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டோம். இது நாம் மட்டும் பண்ணது. கவர்மெண்ட்டில் இருக்கவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்களும் பண்ணணும். சும்மா நம்மக்கிட்ட இப்போ ப்ரீச் பண்ணுறது புண்ணியம் கிடையாது. அவங்களும் பண்ணணும். அவங்க மட்டும் காரில் போயிட்டு ஒருத்தர் போனாக்கா 100 கார் வந்து என்ன பிரயோஜனம்? அவங்களும் போட்டோம், நடந்து போட்டோம். அவ்வளோ மிச்சம் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். இல்லை, விலைவாசி ஏறுறது சகஜம்தான். நான் பெட்ரோல் விலை ஏற எல்லோரும் மக்களுடைய விலைவாசி ஏற தான் செய்யும். புரியுதுங்களா? அதனால் இது மத்திய அரசு தான் இது தலையிடணும். நான் ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் கம்மி பண்ணுறாங்க. ஒரு ஊரில் ஒரு நாட்டில் வந்து வெளிமாநிலத்தில் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வரி கிடைக்குது. இங்கே வந்து எந்த சலுகையும் கிடையாது. இதுக்குன்ட்டு மக்கள் போராடணும். கண்டிப்பாக போராடினா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். விலைவாசியை உயர்த்தினே போனாக்கா மக்கள் எங்கே, நடுத்தர மக்கள்லாம் எங்கே போவாங்க? சாமானிய மக்களால் சமாளிக்க முடியுமா? அது மத்திய அரசு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இது மேலே ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கேஸ் விலையும் ஏறத்தான் போகுது, சமையல் விலையும். நாட்டு மக்கள் எல்லாமே நாசமாக தான் போக போகிறாங்க. 3 ரூபா ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸோ புதிய கவர்மெண்ட் சிஎம்க்கு ஸோ அதனால் அவர் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மேபி கம்மி பண்ணலாம். லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் 3 ரூபா குறைச்சாங்க. ஸோ இந்த வாட்டி அவர் கேட்ட மாதிரி கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா, இப்போ தான் அவர் ஃப்ரீ பஸ் அந்த 1000 ரூபா இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அந்த டாஸ்மாக்லாம் மூடியிருக்காரு. ஸோ இந்த 3 ரூபா கண்டிப்பாக குறைப்பார் அவர். இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஸோ புது கவர்மெண்ட்னால அவர் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அது கரெக்டாக பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா ஈரான் யூஎஸ்ஏ போகிறனால அந்த பெட்ரோல் கட்டுப்பாட்டுனால இங்கே கிடைக்கல. ஸோ எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் ஏற்ற தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிமாண்ட் அதிகமானால. ஸோ 3 ரூபாய் ஏறின வரைக்கும், ஏன்னா அதுக்கு மேலே ஏறல, 110 ரூபா அந்த அளவுக்கு போகல. ஸோ அது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஓகே பாராட்டலாம். ஏன்னா 110 அது மாதிரி போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 103 ரூபான்றது ஓகே. 100 ரூபா இருந்தது, ஒரு 3 ரூபா ஏறினது ஓகேன்ற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக பாதிக்கும். ஆக்சுவலாக இப்போ ஈரான் போர் நடக்கலைன்னா இது வந்து கொஸ்டின் கேட்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. இப்போது அந்த போர்லாம் நடந்துட்டு கேஸும் பிரச்சனை, ஸோ இந்த பெட்ரோலும் பிரச்சனைனால இந்த 3 ரூபா வந்து நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே ஏறினா இப்போது நிறையா ஸ்டேட்டில் கூட இதுக்கு மேலே இருக்கலாம் 3 ரூபா மேலே. ஸோ தமிழ்நாடு ஓகே தான். ஸோ ஓகே 103 ரூபா அதுக்கு மேலே ஏறினா கண்டிப்பாக வந்து இந்த கீழே இருக்க மக்களுக்கெல்லாம் பாதிக்கும். எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ விலைவாசிலாம் ஏறிடும். இந்த பெட்ரோல் விலை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏழை ஜனங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அரசாங்கம் பண்ணணும், அதை முயற்சி எடுங்க. பெட்ரோல் விலைன்றது எல்லாருக்கும் வந்து பொதுவானது தான். ஆனால் பெட்ரோல் விலை ஏற்றம்ன்றது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ணி ஏற்றத்தை குறைச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே எல்லாமே விலைவாசிலேருந்து எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் பெட்ரோல் டீசல் எல்லாம் இன்னும் விலை ஏறினாக்கா ரொம்ப கஷ்டம். மோட்டார் பில்டு ஆல்ரெடி ரொம்ப
ரொம்ப கீழ்த்தனமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளானது இதெல்லாம். இல்லை இதான் எல்லாத்துக்குமே இது தேவையான ஒன்று தானே. பெட்ரோல் டீசல் எல்லா வண்டிக்குமே, காய்கறி வண்டியிலேருந்து எல்லாமே A to Z எல்லாத்துக்குமே இது தேவையான ஒரு விஷயம் தானே. இதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். எப்படின்னா பாதிக்காமல் இருக்கும், எல்லாருக்கும் பாதிப்பு தான். அன்றாட வாழ்கிற எல்லாருக்கும் பாதிப்பு தான், பணம் வச்சுருக்கோம் பாதிப்பு தான். இது யார் கேட்குறது? யார் யார் பாதிப்புனா சமநிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனக்குமே பாதிப்பு. பணம் வச்சுக்கிறவனுக்கும் பாதிப்பு, பணம் இல்லாதவனுக்கும் தான் பாதிப்புன்றேன்னு. இருக்கிறவன் போடுவான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு நம்ம என்ன யோசிக்க தேவையில்லையா? நடந்து போக முடியுமா? ஒரு வண்டின்னு பைக் இருக்குதுன்னா என்ன இருக்கும், ஒரு பெட்ரோல் இருக்குது அப்படின்னு நம்பி போகலாம். போகிற இடத்துலாம் ஒரு 100 ரூபா கையில் வச்சுக்கணும், 103 ரூபாய்க்கு விற்றாலும் அந்த 3 ரூபா இடிக்குதுல்ல நம்மளுக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது வியாபாரத்துக்கு ஒரு பொருள் ஏறிச்சுன்னா அதை சாப்பிட போகிற எங்களுக்கு விலை ஏறுது. இந்த டீ விலை, கேஸுன்னு ஆரம்பித்தாங்க. இப்போ எப்படி இருக்குது? 15 ரூபா ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறோமா? இல்லையே, சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கேற்ற ஊதியம் இல்லையே. நம்ம தமிழ்நாட்டில் வேஸ்ட்டு. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பதில்.